நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க. சிம்ம ராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய சிம்ம ராசி. சிம்ம ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். நட்சத்திராதிபதிகள்னு எடுத்துட்டிங்கன்னா கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குரு பகவான், செவ்வாய் பகவான். அதே போல் பாதகாதிபதினு எடுத்துட்டோன்னா செவ்வாய் பகவான். மாரகாதிபதிகள்னு எடுத்துட்டோன்னா சுக்கிர பகவான், சனீஸ்வரர். ஸோ ஜாதகத்தில் லாப குருவால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. சரி, கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு சரியாக இல்லையே சாமி, நாங்கள் கஷ்டப்பட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. 11ஆம் இடத்துக்கு அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்தாருன்னா கண்டிப்பாக நல்ல விஷயத்தை செய்வார். பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, உண்மை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தோட, தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள். அதாவது நல்லவர் கெட்டவர்கள் பார்த்திங்கன்னா பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர்கள். கோபம் உண்டு. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சிம்மராசிக்காரங்க கோபப்படுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு
வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு சில நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் அரசியலிலும் சரி பதவியிலையும் சரி சில பேருக்கு எல்லாருக்குமே நிறைய இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். படிப்புக்கு தகுந்த வேலையும் வேலைக்கு தகுந்த ஊதியமும் இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைச்சா எனக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் உங்களுக்கு கரெக்டாக குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 53 நாள் இன்னும் உங்களுக்கு நிறைய இந்த 53 நாள்லேயே இன்னும் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் இந்த வைகாசி மாதத்தில் வரப்போகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சில பேருக்கு மகளால் வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க மனநோய், உடல் நோய் இருக்கும் சில பேருக்கு. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட என்ன நினைப்பாங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாமா, சரி இதுக்கு மேலே நம்ம வியாபாரம் பண்ணி நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல, வருமானம் வரப்போகிறதில்ல, இதோட நம்ம ஏற கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். சில பேருக்கு அந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சிறிது பணத்தை போட்டு சற்று சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சில விஷயங்கள் போகும்பொழுது பெருத்த நஷ்டம் சில நேரத்தில் வருது. கொஞ்சம் பணம் போட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் நிறையா நஷ்டம் வருது, கொஞ்சமான நஷ்டம் வரல. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்யாண விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு இந்த விவாகரத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 2வது திருமணம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம்லாம் நல்லா அமோகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவி வந்து சேரும்னு சொல்லலாம். நிறைய நல்ல பதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வீடு மாற்றம், இடமாற்றம் யாருக்கெல்லாம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் வரப்போகிறது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயத்தில் அதாவது வந்து இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த துறையிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் அரசியலில் கவனமாக இருக்கணும், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், டிஜிட்டல் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம், உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்தோடையும் கண்டிப்பாக இருக்கணும். வைகாசி மாதத்தில் சில பிரச்சனைகள் வந்து மறையும், கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தெய்வ குறை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நினச்சி பண்ணுங்கள். சில தெய்வ குறை இருக்குது, உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. அந்த குறை இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தான் இருக்கக்கூடிய சில விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான். குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு. இதை தினமுமே 27 முறை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அளவு கடந்த செல்வமும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா படிச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு காத்திருப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். டிஎன்பிசி நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 50-60 நாளுக்குள்ளே ஏதாவது நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். சிம்மராசிக்காரங்க மகன் அல்லது மகளுக்கு படிப்பு, தொழில், திருமணம் போன்றவற்றில் இனி சாதகமாக வந்து தேரும் அப்படின்னு சொன்னால். அதே போல் கணவன் மனைவி, வீடு மனை, பூர்வீக நிலம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சாதகமான தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் மாதத்துக்குள்ளே சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக வரும். இந்த வைகாசி மாதத்தில் சில விஷயங்கள் 10ஆம் மாதத்துக்குள்ளே நிறைய நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொன்னவன் பார்வையால் கடகராசி மன்னவர்களுக்கு, கடகராசிக்காரங்க காசு பணம் இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். காசு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு தேவையற்ற செலவுகளை நிறைய பண்ணிக்காதீங்க. எதில் நம்ம பண்ணணும், எது செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத சில விஷயத்தில் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி சண்டை ஒரு முடிவுக்கு வந்துடும். கணவன் மனைவி ஒரு உள்நாட்டு போகிற மாதிரி, அது ஒரு சண்டை மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி, அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்கணும். புதிய நகை, புதிய வாகனங்கள் வந்து சேரும். சூரியனை கண்ட பனி போல் துன்பங்கள் விலகும். ஸோ நன்னா அமோகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபம், வேகம் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நிதானித்து செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி நன்னா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், சிம்மராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கால பைரவரையும் ஆஞ்சநேயரையும் விடாமல் வழிபாடு பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தை அன்னைக்கு சிவபெருமானுக்கு
வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே அமோகமாக இருக்கும், எந்த குறை இல்லாமல் இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.